ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கஸ்டல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். எல்லா போஸ்டிங்குமே பார்த்திங்கன்னா 30,000 50,000 1,00,000 வரலாம் சேலரி வந்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதில் இருந்தால் வந்து ரிக்யர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பாருங்கள், லைவாக தான் காட்டுறேன். டோட்டலாக ஒரு 126 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட்டு, அதிலே பார்த்திங்கன்னா சர்வீஸு, மீடியா, அசஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் மேனேஜர் போஸ்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சீனியர் அசோசியேட்டு, அதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரு, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரு, இது எல்லாமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோனல் அக்கவுண்ட் மேனேஜரு, ப்ராஜெக்ட் அசோசியேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ், யங் ப்ரொஃபஷனலு, இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்டிங் வந்து இருக்குது. எல்லாமே கவர்மெண்ட்டு தான். 126 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி எல்லாம் பாருங்கள், ஒரு போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி லட்சக்கணக்கில் வந்து இருக்குது. சரிங்களா, 50,000 80,000 1,00,000 அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது சென்னையிலையும் ஒரு சிலது மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா, இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 17 அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பொசிஷனுக்கு தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பாருங்கள், நிறைய தான் வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்கிறீங்கன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் லிமிட்டும் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயிலாக தேவைப்படுன்றதை கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, பேசிக்காக வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, நீங்கள் தங்கி இருக்கிறதுக்கான ப்ரூஃபு, அந்த மாதிரி தான் வந்து பேசிக்காக வந்து கேட்குறாங்க. இது வந்து ஒரு கான்ட்ராக்டாக 11 மந்த்துக்கு தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு போஸ்ட் அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க எல்லாமே. சரிங்களா, பிடெக் அல்லது பிஇ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூட எம்பிஏ வந்து முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு சில போஸ்ட்டுகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கும். சேலரி அதிகமாக இருக்கிற போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கும். சரிங்களா, இதில் வந்து எந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி அந்த போஸ்ட் வந்து இருக்கா அப்படின்றது வந்து உங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா, இதுக்கு பெரும்பாலும் வந்து இந்த பிஇ பிடெக் படித்தவங்கள வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கு பார்த்தீங்கன்னா எம்பிஏ வந்து முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் அதுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ அல்லது பிடெக்கு இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அது கூட வந்து டிப்ளமோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதற்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதுக்கடுத்து யங் ப்ரொஃபஷனல் கரிக்குலம் டெவலப்மெண்ட் அதுக்குமே வந்து அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் அசோசியேட் அதுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ அல்லது பிடெக் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ்ஸு 2 இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தவங்க, மார்க்கெட்டிங் படித்தவங்க, அவங்க எல்லாருக்குமே கூட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் முதல்ல tn-government.in இல்லை tn-skill-tn-government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணோன்னா இந்த வெப்சைட்டில் போகலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா, இன்னிலேருந்து அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரலாம் டைம் இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இமெயில் ஐடியுமே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பாருங்கள், உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது. அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.